சார் உங்களுடைய பேரு? தமிழ்ச்செல்வன் மேடம். ஓகே. இப்போ கரண்டா திமுக ஆட்சியில பல விஷயங்கள் நடக்குது. இருந்தாலும் இவங்க பண்ண ஒரு திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வந்து மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்ததுன்னா அது என்ன திட்டம்? மேடம், அதை நீங்கள் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விடியல் பயணம்னு சொல்லி இலவச பேருந்து பயணத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ரொம்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பயனுள்ள திட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதவை பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் இருந்தாப்படி. இங்கேருந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வரணும்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40 ரூபாய் ஆகும் அவங்களோட பணி இடத்துக்கும் எங்களோட இடத்துக்கும் வர்றதுக்கு. இப்போ இந்த விடியல் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு. அப்புறம் மகளிர் உதவித்தொகை, இப்போ உரிமைத்தொகை, சரி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடாது, உரிமைத்தொகை மூலமாக பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறங்காட்டிக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில சாராம்சமுடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக உபயோகமாக இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கல்வியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முதல்வன் திட்டம் இருக்குது பாருங்கள். அது நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு உபயோகமான விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். பட் சொல்லிக்கிட்டு போனால் வந்து நேரம் பார்த்தாது.